வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை விக்ரமாதித்யன் கதைகள் தான். 8வது முறையாக விக்ரமாதித்ய மகாராஜா வேதாளத்தை மரத்திலிருந்து மீட்டு தோளில் சுமந்தபடி நடந்து வந்தார். வேதாளமும் தனது 8வது கதையை கூற ஆரம்பித்தது. அந்த கதை சத்வசீலன் கார்படிகன் கதை. பாமாபுரம் என்ற ஒரு நகரை சண்டசிம்ஹன் என்ற மன்னன் ஒருவன் ஆட்சி புரிந்து வந்தான். அரசன் நேர்மையுடனும் தர்மத்துடனும் தன் நகரை ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் சத்வசீலன் என்னும் வீரன் தன் குடும்பத்தோடு பாமாபுரம் வந்து சேர்ந்தான். செய்ய எந்த பணியும் கிடைக்காத காரணத்தால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அரண்மனை வாயிலில் கார்படிகனாக மாறினான். கார்படிகன் என்றால் கடைநிலை ஊழியன். அரசு சார்பில் ஊதியம் எதுவும் தரமாட்டார்கள். ஆனால் அரசர் அமைச்சர்களின் நன்மதிப்பை பெற்றால் பரிசு பொருட்கள் கிட்டும். நீண்ட நாட்களாக சத்வசீலன் உழைத்தும் கார்படிகன் பணியில் எந்த பரிசும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் சத்வசீலன் தன் குடும்பத்துடன் அமர்ந்து தன் நிலையை நினைத்து வருந்தினான். ஒரு காலத்தில் அரச குடும்பம் நம்முடையது. ஆனால் இன்று கார்படிகனாக மாறினும் கடவுளின் கண் திறக்கவில்லையே என்றான். சத்வசீலனின் தந்தை, மகனே, நீ ஒரு வீரன். உன் கடமையை ஸ்ரத்தையாக செய். விசுவாசமாக இரு. கடவுளின் கண் திறக்கும். அரசரின் கண் பார்வை உன்மேல் விழும் என்றார். சத்வசீலன் மனதை தேற்றிக்கொண்டு தான் கொண்டு வந்த நெல்லிக்கனிகளை தன் குடும்பத்திற்கு தந்தான். அரண்மனை தோட்டத்து நெல்லிக்கனிகளே சத்வசீலனையும் அவன் குடும்பத்தையும் வாழ வைத்தது. இப்படியே இருக்க ஒரு நாள் அரசர் தன் பரிவாரங்களோடு அரண்மனையில் இருந்து புறப்பட்டு வேட்டையாட காட்டிற்கு சென்றார். சத்வசீலனும் அவன் நண்பர்களும் வழக்கம் போல் உடன் சென்றனர். அரசர் கரடியை விரட்டி செல்ல வழி துடைத்தார். வழியை தொலைத்த அவர் பின்னோக்கி பார்த்தார். அங்கு சத்வசீலன் அரசருக்கு பின்னால் ஓடிக்கொண்டே வந்தான். அரசருக்கு ஆச்சரியம். இவன் மட்டும் என்னை எப்படி பின்தொடர்ந்து வந்திருப்பான் என்று. அரசர் சத்வசீலனிடம் திரும்பி போக வழி தெரியுமா என்றார். தெரியும் அரசே என்றான் சத்வசீலன். முதலில் நான் நீர்நிலைகள் அருகில் எங்கேனும் இருக்கிறதா என மரம் ஏறி காண்கிறேன். நீர் குடித்து குளித்து பின் போகலாம். தாங்கள் மிகுந்த தாகத்தில் உள்ளீர்கள் என்றான் சத்வசீலன். அரசரும் ஆமாம், உண்மைதான் என்றார். உன் பெயர் என்ன என்று அரசர் கேட்க சத்வசீலன் என்று பதில் அளித்தான். மேலும் நான் கார்படிகன் என்றான். மரம் ஏறி அருகில் ஆறு இருப்பதை கூறி அரசரை அவ்விடம் அழைத்துச் சென்றான் சத்வசீலன். அரசரும் நன்றாக நீர் குடித்து குளித்து தன்னை ஆஸ்வாசம் செய்து கொண்டார். பசி உயிரை கொன்றது அரசருக்கு. அருகில் ஏதேனும் உண்ண கிடைக்குமா என அரசர் கேட்க சுற்றி திரிந்து ஏதும் கிடைக்காததால் சத்வசீலன் தான் முடித்து வைத்திருந்த நெல்லிக்கனிகளை நன்கு ஆற்று நீரில் கழுவி அரசருக்கு தந்தார். அரசரும் நெல்லிக்கனியை நன்கு சுவைத்து உண்ண பின்பு, சத்வசீலா, நீ ஏன் நெல்லிக்கனிகளை வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். சத்வசீலன், பல நேரங்களில் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உயிர் காக்கும் உணவே இதுதான். நாங்கள் உயிர் வாழ இதுதான், இது மட்டும்தான் உணவு என்றான் சத்வசீலன். இதை கேட்டதும் அரசருக்கு வெட்கமாக இருந்தது. கார்படிகர்களுக்காக கொடுக்கப்படும் செல்வம் அனைத்தையும் அமைச்சர்கள் தாங்களே வைத்துக் கொள்கின்றனர். ஊழல் நடக்கிறது என்று கடிந்து கொண்டார். மறுபுறம் சத்வசீலனை எண்ணி பெருமை கொண்டார். சத்வசீலனிடம் மன்னர், நீ இன்று எனக்கு உன் உணவை தந்தாய், அதற்கு நன்றி என்றார். சத்வசீலன், அது எனக்கு பாக்கியம் என்றான். இருவரும் பொறுமையாக தன் நாட்டு படைகளை அடைந்தனர். அரண்மனைக்கு படைகளோடு பாதுகாப்பாக திரும்பினர். அரண்மனைக்கு வந்ததும் அரசர் நிதி அமைச்சரை பணியில் இருந்து நீக்கி புதிய ஒருவரை
காற்படிகர்களுக்கு தேவையான செல்வங்களை பகிர்ந்து அளிக்கும்படி நியமித்தார். சத்வசீலன் உட்பட அனைவருக்கும் மாதா மாத ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது. தங்கும் இடம், ஆடை, சமையல் பொருட்கள், கால்நடைகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அரசர் தனது நட்பை சத்வசீலனுடன் தொடர்ந்தார். அரசருக்கும் இலங்கை அரசரின் மகளுக்கும் திருமண ஒப்பந்தம் ஏற்கனவே செய்திருந்தனர். மணப்பெண்ணை அழைத்து வர பாமாபுரம் சார்பில் பெரிய கப்பல் ஒன்று புறப்பட்ட போது அரசர் தன் வருங்கால மனைவியை அழைத்து வரும் பொறுப்பை தன் நண்பன் சத்யசீலனிடம் ஒப்படைத்தார். சத்வசீலனும் மிகவும் பெருமையாக அப்பணியை செய்ய புறப்பட்டான். கப்பல் நடுக்கடலை அடைந்தது. கொடிமரம் ஒன்று கடலின் நடுவே தென்பட்டது. அனைவரும் ஏதோ ஒரு கப்பல் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது என நம்பினர். அதன் அருகில் சென்றதும் கப்பல் ஒரு சுழல் மூழ்கடிக்க தொடங்கியது. சத்வசீலன் ஏதோ ஒரு கடல்வாழ் விலங்கு என நினைத்து அந்த சுழலில் குதித்து கடல்வாழ் விலங்கை தன் வாளால் வெற்றி பெறலாம் என்று எண்ணி சுழலில் குதித்தான். சத்வசீலன் கடலில் குதித்ததும் கப்பல் கடலில் முழுவதுமாக மூழ்கி போனது. சத்வசீலன் அதனை தன் கண்களால் கண்டு கொண்டிருந்தான். காணும் பொழுதே ஒரு பெரிய அலை சத்வசீலனை மூழ்கடித்தது. அவன் மயங்கினான். விழித்து பார்த்தால் அவன் ஒரு தீவில் இருந்தான். அங்கே பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளும் நந்தவனங்களும் பூஞ்சோலைகளும் ஜொலித்தது. அங்கு துர்கை அம்மனுக்கு ஒரு அழகிய கோவில் கட்டப்பட்டு இருந்தது. சத்வசீலன் துர்கையை வணங்கி கோவிலில் தங்கினார். அந்த சமயம் ஒரு இளவரசி தன் பரிவாரங்களோடு துர்கையின் கோவிலுக்கு வந்தாள். தேவலோக மங்கை போல காட்சி தந்த அவளை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் சத்வசீலன். சத்வசீலனை பார்த்த அந்த பெண் தன் தோழியிடம் எதையோ கூறினாள். அம்மனை சென்று வழிபட்டு அனைவரும் எதிரில் உள்ள ஒரு தோட்டத்தில் நுழைந்தனர். சத்வசீலனும் அவர்களோடு தோட்டத்திற்குள் நுழைந்தான். நுழைந்து பார்த்தால் அங்கு ஒரு ஆச்சரியம். அது மட்டும் அந்த தோட்டம் மட்டுமே ஒரு நகரமாக இருந்தது. அங்கே அந்த பெண் ஒரு ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாள். அருகில் ஒரு இருக்கை காலியாக இருந்தது. சத்வசீலன் அவளின் அழகில் மயங்கி அவளை பார்த்து கொண்டே அவள் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அந்த இளவரசி தன் தோழி பெண்களிடம் ரகசியமாக ஏதோ ஒன்றை கூறினார். சத்வசீலனை, நண்பரே, தாங்கள் எங்கள் விருந்தாளி, நீங்கள் எங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோழி பெண்கள் கூறினார்கள். சத்வசீலனும் சரி என்றான். அருகில் உள்ள சிங்கார தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று அங்குள்ள மூலிகை குளத்தில் மூழ்க சொன்னார்கள். சத்வசீலனும் அப்படியே செய்தான். சத்வசீலன் மூலிகை குளத்தில் மூழ்கினான். எழுந்தால் பாமாபுரம் அரண்மனை பூஞ்சோலை குளத்தில் நிமிர்ந்தான். சத்வசீலனால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. குளத்தில் இங்கும் அங்குமாய் நீந்தினான். மூழ்கி மூழ்கி எழுந்தான். இருப்பினும் அவனால் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் சத்வசீலனை கண்டு அதிர்ந்து அரசருக்கு தகவல் தெரிவித்தனர். அரசரும் சத்வசீலனை காண வந்தார். நடந்த அனைத்தையும் சத்வசீலம் மன்னரிடம் கூறினார். மன்னருக்கு அந்த தீவின் ரகசியம் தெரியும். மாமுனி ஒரு முறை அந்த தீவை பற்றியும் அதை ஆளும் ராணியை பற்றியும் மன்னரிடம் தெரிவித்து இருந்தார். மன்னர் சத்வசீலனின் நோக்கத்தை அறிய விரும்பினார். மன்னர் சத்வசீலனை அழைத்து, உனக்கு அந்த ரகசிய தீவை அடைய விருப்பமா என்றார். சத்வசீலன், எனக்கு அந்த இளவரசியை மணக்க விருப்பம் என்றான். இருப்பினும் ஏழை ஆசை நிறைவேறுவது கடினம்தானே அரசே என்று கூறினார். மன்னர், சத்வசீலா, உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன். உனக்கு நான் செய்ய வேண்டிய கைமாறு ஒன்று உள்ளது என்றார். அன்று மறுநாள் அரசாங்க கப்பல் ஒன்றில் சத்வசீலன் அரசரோடு புறப்பட்டான். நடுக்கடலை அடைந்ததும் மன்னர் அந்த கொடிமரத்தை கண்டார். கப்பல் தடுமாறத் தொடங்கியது. சுழல் ஒன்று தோன்றியது. அந்த சுழலில் அரசரும் சத்வசீலனும் குதித்தனர்.
தானாக அந்த ரகசிய தீவை அடைந்தனர். மன்னருக்கு துர்க்கை அம்மனை வணங்க வேண்டும் என்று தோன்றியது. துர்க்கை அம்மன் கோவிலை அடைந்தார்கள். மன்னர் மனதார துர்க்கை அம்மனை வணங்கினார். சத்வசீலன் அரசரை அழைத்து காட்சி ஒன்றை காட்டினான். இளவரசி பரிவாரங்களோடு கோவிலுக்குள் நுழைய முற்பட்டாள். அவள் பார்வை அரசரின் மேல் விழுந்தது. இவர் நாடாளும் அரசர், இவரை நம்மிடம் அழைத்து வாருங்கள் என்று தோழி பெண்களிடம் கூறினார். துர்க்கையை வணங்கி மறுபடியும் தனது தோட்டத்திற்குள் நுழைந்தாள் இளவரசி. தோழி பெண்கள் இளவரசி கூறியதை அரசரிடம் கூறினர். ஆனால் அரசர், நாங்கள் ஏன் உங்கள் உபசரிப்பை ஏற்க வேண்டும்? இந்த தீவில் காண ஏராளம் ஒன்று. சென்று உங்கள் இளவரசியிடம் கூறுங்கள். அவளின் உபசரிப்பு எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டே எதிரில் நுழைந்தார் அரசர். அவர் நுழைந்த இடத்தில் ஒரு பூஞ்சோலை இருந்தது. அரசரின் அலட்சியம் இளவரசிக்கு அவரின் திடமான மனதை எடுத்துரைத்தது. அரசர் அந்த பூஞ்சோலையில் சத்வசீலனிடம், இங்கு நீ நான் சொல்வதை தவிர வேறு ஏதும் செய்யக்கூடாது என்றார். இளவரசி பூஞ்சோலைக்கே வந்தாள். அவள் தன் அழகை அரசரின் கண்கள் பார்க்கும்படி அவர் எதிரே சென்று நின்றார். ஆனால் அரசர் இளவரசியை சத்வசீலனின் காதலியாகவும் தன் சகோதரியாகவும் மட்டுமே எண்ணி பார்த்தார். என்ன வேண்டும் இளவரசி என்றார் அரசர். தங்களின் திடமான மனம், தெளிவான பேச்சு எல்லாம் தங்களை அரசர் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் என் சிங்கார தோட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் இளவரசி. அரசர், ஏன், எங்களை குளத்தில் மூழ்க சொல்லி இவ்விடம் இருந்து அனுப்பவா என்றார். அரசி, இல்லை, தங்களை நான் மணக்க விரும்புகிறேன் என்றார். இங்குள்ள ரகசிய தீவு கடல் அடியில் இருப்பதால் வீரமிக்க அரச வம்ச இளைஞர்கள் யாரும் வருவதே இல்லை. தாங்கள் என்னுடன் இருந்து இந்த ரகசிய தீவை ஆள வேண்டும், என்னையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள் இளவரசி. சத்வசீலனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அரசரோ, சகோதரி, நான் உன் தமையன், என் நண்பனுக்காகவே இவ்விடம் வந்தேன். சத்வசீலன் உன் மீது மையல் கொண்டுள்ளான் என்றார். மேலும் அரசர் சத்வசீலனை பற்றி இளவரசிக்கு எடுத்துரைத்தார். இளவரசி சத்வசீலனை மனதார ஏற்றாள். இரக்கம், வீரம், விசுவாசம், அன்பு, மனிதநேயம் என சத்வசீலனின் குணங்கள் இளவரசியை ஈர்க்க அரசரின் முன்பே இருவருக்கும் துர்க்கையம்மன் கோவிலில் திருமணம் நடந்தது. சத்வசீலன் அரசரிடம் தன் நன்றியை தெரிவித்தான். அரசர், சத்வசீலா, அன்று நீ உன் விசுவாசத்தால் எனக்கு காட்டில் வழி காட்டினாய். கார்படிகர்களுக்கு நடக்கும் துன்பத்தை எடுத்துரைத்தாய். உன் உணவை தந்து என்னை காத்தாய். நல்ல நண்பனாக இருந்தாய். அதற்கு நான் கைமாறு மட்டுமே செய்திருக்கிறேன் என்றார். மாயத்தீவின் இளவரசி அரசருக்கு சங்கு ஒன்றையும் வாள் ஒன்றையும் பரிசளித்தாள். உதவியற்ற நேரத்தில் எங்கு இருந்து இந்த சங்கை ஒலிக்க செய்தாலும் உடனே உங்களுக்கு உதவி கிட்டும். வாள் உமக்கு வெற்றியை மட்டுமே ஈட்டித்தரும் என்றாள். சத்வசீலன் அங்கேயே தங்கி ரகசிய தீவை அரசால அரசன் அந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மாயத்தீவில் மூழ்க அரண்மனை குளத்தில் எழுந்தார். நன்முறையில் வாமாபுரத்தை ஆட்சி புரிய தொடங்கினார் அரசர். இவ்வாறு கதையை கூறி முடித்த வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜாவிடம், இந்த கதையில் நான் உங்களிடம் 2 கேள்விகளை கேட்கப் போகிறேன் என்றது. கேள் என்றான் விக்ரமாதித்தன். யார் சிறந்தவர், யார் சிறந்த வீரன் என்ற 2 கேள்விகளை வேதாளம் விக்ரமாதித்ய மகாராஜாவிடம் கேட்டது. சிறந்தவர் அரசனே, பசியில் தன் உணவை தந்து தன்னை காப்பாற்றிய நண்பனுக்கு அரசாளும் வாய்ப்பையும் விரும்பிய பெண்ணையும் பரிசாக தந்தார். சிறந்த வீரன் சத்வசீலனே. வீரம் என்பது உடல் வலிமை அல்ல, மன வலிமை. காட்டில் தனது உடல்நிலை பசியால் வாடி இருந்தாலும் அரசரின் பின்னால் ஓடினான்.
படைகள் நின்ற போதும் அரசரை பின்தொடர்ந்தான். கடலில் சுழலில் துணிந்து குதித்தான். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சத்வசீலன் சிறந்த வீரன் என்றார். இதை கேட்டதும், போதும் ஐயா, நீவீர் சிறந்தவர் என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர். சரி, இப்பொழுது என் நேரம் முடிந்து விட்டது என்று கூறி விசுக்கென பறந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறியது. வேதாளத்தை பின்தொடர்ந்த விக்ரமாதித்யர் 9வது முறையாக வேதாளத்தை மரத்திலிருந்து இறக்குவார். வேதாளமும் நமக்கு 9வது கதையை கூறும். அந்த கதையை நாம் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இப்பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.